Hi guys, good evening. Welcome to another video of Filial Aquatics. நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆயிடுச்சு. We have close to 1100 subscribers. So thanks for everyone who subscribed. And உங்களுக்கு அக்வாரியம் ரிலேட்டடாக டாபிக்ஸ் எது வேணும்னாலும் you can very well let us know in the comment box. நான் மோஸ்ட்லி ரேண்டமாக வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கேன். ஸோ இஃப் யூ கைஸ் கேன் ஹெல்ப் மீ வித் சம் டாபிக்ஸ் வாட் எவர் யூ வாண்ட் ஐ கேன் மேக் அ வீடியோ ஆன் இட். அண்ட் ரொம்ப பேசிக்கான டாபிக் வேணாம், ஏன்னா லைக் இந்த மாலி ஃபிஷ் எப்படி ப்ரீட் பண்ணுறது, கப்பி எப்படி ப்ரீட் பண்ணுறது, தீஸ் ஆர் ஆல் வெரி காமன் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காமனாக இல்லாமல் யூ கேன் ஆஸ்க் மீ தட் ஆர் ரியலி யூஸ்ஃபுல். உங்களுக்கு இல்லாட்டாலும் இஃப் இட் இஸ் ஃபார் சம் ஒன் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறவங்க இல்லை புதுசாக அக்வாரியம் வச்சுக்கிறவங்க அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி யூ லெட் அஸ் நோ எனி டாபிக்ஸ். அண்ட் பிஃபோர் தட் வி ஹேவ் லாட் ஆஃப் பிளேலிஸ்ட் நம்ம சேனலில். ஸோ ஈச் டாபிக் தெர் வில் பி எ பிளேலிஸ்ட். நீங்கள் மறக்காமல் அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் இல்லாத டாபிக்ஸ் எதுவாக இருந்தாலும் யூ கேன் ப்ளீஸ் லெட் அஸ் நோ. ஸோ நம்ம ஒரு எபிசோடு ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னா ஸ்பீஷீஸ் ப்ரொஃபைல். ஸோ ஒவ்வொரு மீனை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். அந்த மீன் எங்கேருந்து வருது, அதுக்கு எப்படி டேங்க் வைக்கிறது, அது என்ன மாதிரி பேராமீட்டரில் இருக்கும், என்ன மாதிரி சாப்பாடு அது சாப்பிடும், அதுக்கு டேங்க் மேட்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீக் நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் என்னென்னா வெரி காமன் ஃபிஷ். நிறையா பேருக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ்ஷாகவும் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. அந்த ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக கிடைக்கிற பீட்டாஸை பற்றி. பெட்டாஸ் ஆர் பேசிக்கலி, நான் பீட்டான்னு சொல்லிட்டேன், சாரி, இட் இஸ் பெட்டா ஆர் பேசிக்கலி ஃப்ரம் தாய்லாண்ட். அதில் தாய்லாண்டில் நிறையா கிடைக்கும். அண்ட் நம்ம நிறையா பார்க்குற அந்த ஹாஃப் மூன்ஸ், ஓவர் ஹாஃப் மூன்ஸ், கிரவுண்ட் டெய்லு, பிளக்கார்ட்ஸ், ஆல் தீஸ் ஆர் மேன்மேட் ஸ்ட்ரெயின். ஸோ வைல்ட் டைப் ஆஃப் பீட்டாஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தெர் ஆர் மோர் தென் 20-30 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பெட்டாஸ். பட் நம்ம காமனாக வளர்க்குற ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டா ஸ்ப்ளெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல் தீஸ் பெட்டாஸ் ஆர் கேப்டிவ் ப்ரீடட். அது வைல்டில் இருக்காது. வைல்டு பெட்டாஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேப்டிவ் பெட்டாஸ். ஸோ பெட்டா நம்ம வளர்க்கணும் அப்படின்னா மேக் ஷுர் மினிமம் உங்களுடைய டேங்க் சைஸ் வந்து 5 லிட்டர் இருக்கணும். நான் ஒரு பிகினராக ஃபர்ஸ்ட் டைம் பெட்டா வளர்க்கும் போது ஹார்லிக்ஸ் பாட்டிலெல்லாம் வளர்த்துருக்கேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் 1995-96 அந்த டைமில். ஸோ ஒரு சின்ன பாட்டிலில் தான், ஹார்லிக்ஸ் பாட்டிலில் தான் நான் வளர்த்துருக்கேன். ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ இன்றைக்கி நிறைய டேங்க்ஸ் நமக்கு கிடைக்குது. அட்லீஸ்ட் பை ஒரு 10 inch லாங், 8 inches ஹைட் இல்லை 8 inches பிரெத்தில் இருக்க டேங்க் வாங்கிக்கோங்க. இட் வில் ஹேவ் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 gallon இல்லை 2.5 gallon. இட் இஸ் க்ளோஸ் டு 5 liters இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. டோன்ட் ட்ரை டு கீப் பெட்டாஸ் இன் பவுல். தயவு செஞ்சு பவுலில் வைக்காதீங்க. பவுலில் இருக்காதுன்றதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக ஃபிஷ் பெட்டா பவுலில் இருக்கும். பட் லைக் ஐ ஆல்வேஸ் லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த்ரைவிங். நம்ம ஹார்லிக்ஸ் பாட்டில் போட்டாலும் பெட்டா இருக்கும், பட் நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருக்கா அப்படின்றது வந்து யூ வில் ஒன்லி நோட் when you keep it in a space. அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 5 liter இட் செல்ஃப் இஸ் வெரி லிட்டில் ஃபார் ஒன் சிங்கிள் பெட்டா. ஸோ மை சஜஷன் வுட் பி, உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நல்லா அழகாக ஃபர்னிஷ் பண்ணி ஸ்கேப் பண்ணி ஒரு 1 feet கியூப் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க வித் லாட் ஆஃப் பிளான்ட்ஸு. நிறைய டேங்க்ஸ் நீங்கள் யூடியூப்லேயே பார்ப்பீங்க, அழகாக செடியெல்லாம் வைப்பாங்க. யூ கேன் கீப் சம் ஈஸி க்ரோயிங் பிளான்ஸ் லைக் அனூபியஸ், அது மாதிரி பிளான்ஸ் வச்சுட்டு சின்ன சின்ன ராக்ஸு அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 1 feet கியூப்ல யூ கேன் கீப் 1 பெட்டா. அவங்க லைஃப் ஸ்பேனே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஐ எம் நாட் ராங் இட் இஸ் நாட் மோர் தென் 1.5 to 2 years நம்ம வளர்க்குற கேப்டிவ்ல வர பெட்டா எல்லாமே. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு கிவ் மோர் ஸ்பேஸ். அந்த ஃபிஷ் நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஒன்று. அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் வைல்டு பெட்டாஸ் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு கீப் தம் இன் அ ஷாலோ டேங்க். ஏன்னா வைல்டு பெட்டாவாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மல் பெட்டாவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அட்மாஸ்பியரில் இருந்துச்சு அப்படின்னா தே வில் ஜம்ப் அவுட் இமீடியட்லி. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தே டோன்ட் ஜம்ப். ரொம்ப குட்டியான இடத்துல நீங்கள் அடைச்சி வச்சிங்க அப்படின்னா பெட்டாஸ் வில் ஜம்ப் அண்ட் தே டை. ஸோ ட்ரை டு கீப் தம் இன் அ லார்ஜ் ஸ்பேஸ் அண்ட் யூ கேன் ஃபர்னிஷ் த டேங்க். அது பிளான்ஸை ஒன்றுமே பண்ணாது. யூ கேன் கீப் சம் குட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இஃப் யூ வாண்ட். யூ கேன் கீப் எனி பிளான்ஸ் யூ லைக். ஈஸி க்ரோயிங் பிளான்ஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிளான்ஸ்லாம் வேணாம். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் போட்டு நிறையா வச்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் கீப்பிங் அன் அக்வாரியம், நான் சொன்ன 10 inch 8 inch இருந்தாலுமே ட்ரை டு கீப் சம்திங் லைக் லிட், ஒரு சின்ன மூடி மாதிரியோ இல்லை சம்திங் டு கவர் தட், ஸோ தட் அந்த ஃபிஷ் வெளியில் குதிக்காமல் இருக்கும். ஒன்று. பீட்டாவோட டயட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஆல் இன்செக்ட் ப்ரோட்டீன் லவர்ஸ். அது அதிகமாக விரும்பி சாப்பிட்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ லார்வி. ஏன்னா அது பெட்டா மோஸ்ட்லி ஆர் ஃபவுண்ட் இன் பேடி அண்ட் ரைஸ் ஃபீல்ட்ஸ் இன் தாய்லாந்து. ஸோ முழங்கால் தண்ணி அளவுக்கு இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் நிறையா அங்கே கிடைக்கும் உங்களுக்கு.
வைல்டு பெட்டாஸ். ஸோ அதோடைய நேச்சரான டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே லவ் லார்வாஸ். ஸோ யூ கேன் கிவ் எனி இன்செக்ட் லார்வாஸ். லைக் நம்ம பிளட் வார்ம் கிடைக்கும், ட்ரை டு பை ஸ்டெரிலைஸ்டு பிளட் வார்ம், கொஞ்சம் நல்ல பேக்கில் கிடைக்கும், குயான் ஹூ அந்த மாதிரி கம்பெனிஸோட பிளட் வார்ம். ட்ரை டு இன்வெஸ்ட் ஆன் தட். ஏன்னா ஒரு பிளட் வார்ம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இஃப் ஐம் நாட் ராங் மினிமம் 3 to 6 months வைக்கலாம். ஸோ ஒரு 100 grams பேக் ஒன்று வாங்கி வச்சிங்க, இட் வில் ரன் ஃபார் மந்த்ஸ் ஃபார் ஒன் சிங்கிள் பெட்டா. அதனால் நீங்கள் மஸ்கிட்டோ லார்வி இருந்தாலும் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் கொடுக்கலாம். எனி ஸ்மால் சைஸ் லார்வி தட் கேன் என்டர் இட்ஸ் மவுத் யூ கேன் கிவ் இட். யூ கேன் ஆல்சோ கிவ் டாஃபினியா அந்த மாதிரி கொடுக்கலாம், ஆர்டிமியாவும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேசிக்லி தே ஆல் லவ் மஸ்கிட்டோ லார்வி. ஏன்னா அதுதான் வந்து அங்கே நிறைய கிடைக்கக்கூடிய. ஸோ ட்ரை டு கோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லார்வி பேஸ்ட் ஃபுட். We have Terra Fish Foods for betta. We have Aquatic Ventures betta pellets. All are sinking pellets. எல்லாமே மஸ்கிட்டோ லார்வியில் பண்ணது. ஐ வில் ஷேர் த லிங்க். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட டேங்க் சைஸ் பார்த்துருக்கோம், அதுக்கு டயட் என்ன தேவைன்றதை பார்த்துருக்கோம், அண்ட் ஃபர்னிஷ் பண்ணி வைக்கலாமா வேணாமான்றதை பார்த்தோம். நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். பீட்டர்ஸ் ஆர் ஆக்சுவலி ஃப்ரம் கோல்டர் கிளைமேட். அங்கே கொஞ்சம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 to 28 degrees தான். ஸோ தே கேன் நாட் சர்வைவ் ஆன் very hot temperature. So our room temperature is getting more than 32. Like I said in my previous video, 32 degrees மேலே போச்சு அப்படின்னா it is really tough. அந்த மாதிரி நேரங்களில் try to add some சின்ன கூலிங் ஃபேன் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி you try to change water, little amount of water, it's better. உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம மோஸ்ட்லி பெட்டாவை என்ன பண்ணுவோம்னா அந்த பெட்டாஸை நம்ம வந்து சின்ன டேங்க்கில் தான் வைப்போம். ஸோ அதனால் தண்ணி கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் ரூல் தான், லெஸ் வாட்டர், மெயின்டெனன்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள். மோர் வாட்டர், உங்கள் மெயின்டெனன்ஸோட டைம் கொஞ்சம் கூடும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 liter பவுலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரை டு மேக் வாட்டர் சேஞ்ச் அட்லீஸ்ட் 50 to 20% அ வீக். ஒரு 15-20% வீக் நீங்கள் மாற்றுங்க. இல்லை ஐ எம் ஹேவிங் இட் இன் அ வெரி லார்ஜ் அக்வாரியம், ஒரு 1 feet க்யூபில் வச்சுருக்கேன் அப்படின்னா அகைன் யூ மேக் 15 to 20% எவ்ரி வீக். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களோ த ஃபிஷ் வில் பி ஹாப்பி. பீட்டாஸ் கூட நீங்கள் டேங்க் மேட்ஸ் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் யூ கேன் கீப், அன்லெஸ் யூ ஹேவ் வெரி லார்ஜ் சைஸ் டேங்க். 1 feet க்யூபு கூட பத்தாது. ஏன்னா பெட்டாஸ் கொஞ்சம் டெரிட்டோரியலாக இருக்கும். தே ட்ரை டு ஃபைண்ட் அன்ஹாப்பி. வேறு யாராவது அந்த டெரிட்டரியிலையோ இல்லை டேங்க்லேயோ இருந்துச்சுன்னா தே ஃபீல் அன்ஹாப்பி, சேஸ் பண்ணும், சண்டை போடும், சில நேரம் கடிக்கும். குறிப்பாக லாங் ஃபின் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் நிறையா வச்சிங்கன்னா அந்த ஃபின்னை போய் நிப் பண்ணும், கடிக்கும். அண்ட் ஒரு பெட்டாவுமே நீங்கள் உள்ளே வைக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டேங்க் மேட்டா ஒரு பெட்டாவுக்கு தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கோ ஃபார் ஸ்னெயில்ஸ். நிறையா ஸ்னெயில்ஸ் சின்ன சின்னதாக கிடைக்கும். யூ கேன் கீப் ஸ்னெயில்ஸ். தே டோன்ட் டூ எனி திங் வித் ஸ்னெயில்ஸ். அதர் தென் தட் நீங்கள் வேறு ஏதாவது டேங்க் மேட்ஸில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக் ஷூர் யூ ஹேவ் அ லார்ஜர் டேங்க். ஒரு 2 feet டேங்க்கு, ஒரு 3 feet டேங்க்கில் கம்யூனிட்டி ஃபிஷஸ் நிறையா இருக்கும். அது கூட இதையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வைக்கலாம். பட் மேக் ஷூர் யூ ஹேவ் டு ஃபர்னிஷ் யுவர் டேங்க். பட் என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா ட்ரை டு கீப் பெட்டா இன் அ ஸ்டாண்ட் அலோன் டேங்க். அதை தனியாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா யூ கேன் ரியலி என்ஜாய் கீப்பிங் எ பெட்டா ஃபிஷ். ஐ ஹோப் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா யூ கேன் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you in another video. Bye.